ஓம் நம சிவாய நம. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தவத்திரு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த சிவபுராணத்தை நாம் சிறிது சிறிதாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரில் இன்று நாம் பார்க்க போகும் அடிகள் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை என்ற அடிகளாகும். நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். ஓம் என்னும் பிரணவம் ஓர் எழுத்து மந்திரம். இந்த ஓம்காரம் ஐந்தாக விரிவடைகிறது. அதுவே நமசிவாய என்னும் மகா மந்திரம் ஆகிறது. ஒன்றாயிருக்கும் இறைவனே ஐந்தாக விரிகிறான். உலகமும் உயிர்களும் இதிலிருந்தே தோன்றுகின்றன. இந்த ஐந்திலிருந்து பல ஐந்துகளின் விரிவுகள் வருகிறது. இதையே இறைவனை ஐந்துடையாய் என்று கூறுகிறார் சுவாமிகள். இறைவன் ஐம்பூதங்களிலும் நிறைந்திருக்கிறான். ஐந்து பூதங்களுக்கு ஐந்து நிறங்கள் உண்டு. மண் பொன்னிறம், நீர் வெண்ணிறம், நெருப்பு செம்மை நிறம், காற்று கருமை நிறம், வானம் புகை நிறம். ஐந்து பூதங்களிலும் இறைவன் இரண்டர கலந்திருக்கிறான். அதனால் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்றார் சுவாமிகள். இறைவன் தொழில்கள் ஐந்து. படைத்தல் முதலான இந்த ஐந்து தொழில்கள் புரிவதற்கு ஐந்து வடிவங்கள் எடுக்கிறான் இறைவன். அவை பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் ஆகிய வடிவங்கள். இறைவன் முகங்கள் ஐந்து. ஈசான்யம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்னும் ஐந்து முகங்கள். தத்துவங்கள் ஐந்து. அவை சிவ தத்துவம், சக்தி தத்துவம், சதாசிவ தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சுத்த வித்தை என்று ஆகும். உடம்பின் நுண்ணிய கோஷங்கள் ஐந்து. அவை அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். புலன்கள் ஐந்து. ஞான இந்திரியங்கள் ஐந்து, கர்ம இந்திரியங்கள் ஐந்து, அந்த கரணங்கள் ஐந்து. இப்படி உயிர்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நடுவே தொடர்பு கொண்டுள்ள பலவும் ஐந்து பகுதியாக உள்ளன. அதனால் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்கிறார் சுவாமிகள். இப்படி ஐந்தாக விரிந்து கிடக்கும் இறைவன் இறை ஆற்றலின் தொடர்பால் பிரபஞ்ச சக்தியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் ஆற்றல் மனிதனுக்கு கிடைக்கிறது. மிக மிக நுண்ணிய ஓசை அல்லது ஒளியை அனுப்பி நம் உடம்பில் உள்ளே உள்ள உறுப்புகளின் செயல்களை அறிய முடிகிறது அல்லவா? பூமியின் ஆழத்தில் கிடக்கும் நீரோட்டத்தை அறிய முடிகிறது. நிலக்கரி படிமங்கள், கனிம வளங்கள் ஆகியவற்றை கண்டுகொள்ள முடிகிறது. இப்படி எத்தனையோ காரியங்களை, நினைத்தவைகளை சாதிக்கும் ஆற்றல் கூடுகிறது. இப்படி ஐந்தாக விரியும் தன்மையையே நிறங்கள் ஓர் ஐந்துடையார் என்று சொல்கிறார் சுவாமிகள். இனி விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். விண்ணோர்கள் என்றால் தேவர்கள். முன்பு செய்த புண்ணியவசத்தால் தேவர்களாகி இருப்பவர்களை விட வினையால் துன்பப்படும் மனிதர்களுக்கே இறைவன் மிகவும் கருணை செய்கிறான். விண்ணோர்கள் எவ்வளவு புகழ்ந்தாலும், தேவர்கள் எவ்வளவு ஏற்றி பாடினாலும், ஏற்றி புகழ்ந்தாலும் அவர்களுக்கு எளிதாக வெளிப்பட மாட்டான். மறைந்திருப்பான். இதையே மறைந்திருந்தாய் என்கிறார் சுவாமிகள். இனி யோக ரீதியில் இதை பார்க்கலாம். நம் உடம்பில் உள்ள உறுப்புகள் அனைத்திலும் இயற்கையாகவே அதை உள்ளிருந்தே இயக்கும் சக்தி உண்டு. அந்த சக்திக்கு ஓசையும் உண்டு. அது சூஷ்மமாய் உள்ள பிரணவ ஒலியாகும். இந்த ஓசை எல்லா உறுப்புகளிலும் அதிர்வுகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த நுண்ணிய அதிர்வுகள் விண் என்ற சூஷ்ம அதிர்வாகும். இது நாம் கட்டளையிடாமலேயே நம் உறுப்புகளை இயக்கும் அதிர்வுகளாகும். இதையே விண்ணோர்கள் என்கிறார் சுவாமிகள். இந்த பிரணவ அதிர்வுக்கு இறைவன் வெளிப்பட மாட்டான். தானாகவே நம் உடம்பின் உள்ளே வரும் இந்த ஓசை அதிர்வுகளுக்கு இறைவன் வெளிப்பட மாட்டான். ஆன்ம முயற்சியோடுள்ள அறிவோடு செய்யும் பிரணவ ஜபத்துக்கே இறைவன் வெளிப்படுவான். அதனால் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் என்கிறார் சுவாமிகள். எம்பெருமான். இப்படி ஆன்ம முயற்சியோடு செய்யும் ஜபத்திற்கு இறைவன் வெளிப்படுவதால் எம்பெருமான், ஆத்மாக்களுக்கு பெருமான், தலைவன் என்று கூறுகிறார் சுவாமிகள். வல்வினையேன் தன்னை.
ஆணவத்தாலும் மாயையாலும் அதில் வரும் அறியாமையாலும் செய்ததால் வலிய வினை என்கிறார் சுவாமிகள். மீளாத துயரை பிறவிதோறும் தரும் வினை வல்வினை. வல்வினையை செய்தவர்கள் படும் தீரா துன்பத்தை அந்த துன்பம் தான் அடைவதாக உணர்ந்து அந்த வினையை அனுபவிப்பவர்கள் படும் துன்பத்தை நீக்குவதற்காக அந்த துன்பத்தை தாம் அனுபவிப்பது போல பாவித்து தன்மேல் ஏற்றி வல்வினையேன் என்று தன்னை கூறுவது போல நமக்காக கூறுகிறார் சுவாமிகள். நமக்கு உணர்த்தவே இந்த செயல்களையெல்லாம் நமக்கு உணர்த்தவே வல்வினையேன் தன்னை என்று கூறுகிறார் சுவாமிகள். இப்படி வல்வினை உடைய ஆத்மாக்களின் வினைகளை இறைவன் எப்படி நீக்குகிறான் என்பதை அடுத்த அடிகளில் கூறுகிறார். அதை நாம் அடுத்த பதிவில் சிந்திக்கலாம். ஓம் நம சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.